எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறதான தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதையே சித்தமாக விருப்பமாக கொண்டிருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவருடைய இஷ்டமெல்லாம், அவருடைய விருப்பமோ அவருடைய பிரியமோ நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்பது தான், நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு விருப்பம். சொல்லும் போதே இங்க அழுத்தம் கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு ஷியோர்லி அப்படின்னா அதுல எவ்வளவு வேணும் ஏமாற்றமோ எவ்வளவு வேணும் பொய்யோ அதில் கலக்கவில்லை. அதுல பொய் இல்லை, அதுல ஏமாற்றமும் இல்லை. அப்படித்தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் ஏமாற்றுவதற்கல்ல. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்காம ஏமாத்துறவர் அப்படி அல்ல. ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் பொய் சொல்றாரு அப்படியும் இல்லை. ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் போதே நிச்சயமாக நான் உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய ஒருபடி மேலே போய் அதை நம்ம பார்த்தோம்னா அதில் ஏமாற்றுத்தன்மை இல்லை, அதில் பொய்யின் தன்மை இல்லை. உண்மையாகவே அவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவர் தேடி வரும்போதே உங்களுடைய இருதயத்தில் பலவிதமான எண்ணங்களோடு தான் வந்திருப்பீங்க. நம்ம ஆண்டவரை தேடி வருவதனுடைய பிரதானமான நோக்கம் அதுதான். ஏன் சர்ச்சுக்கு வரோம், ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வரோம்? ஏன்னா ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என்னை வாழ வைக்கணும், என் பிள்ளைகளை வாழ வைக்கணும். இதுதான் நம்மளுடைய பிரதானமான நோக்கமா இருக்கு. இதுதான் நம்மளுடைய பிரதானமான விருப்பமா இருக்கு. பல காரணங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறோம், ஆராதிக்க வருகிறோம். ஆனா அதனுடைய பிரதானமானது என்னன்னா, என்ன ஆண்டவர் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும்னு. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க வாக்கு தத்தமாக உங்களுக்குரிய வார்த்தையாக நீங்க எடுத்துக்கொண்டு செல்லும்படி அன்பாய் கேட்கிறேன். இது உங்களுக்கான வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட வாக்கு தத்தமா சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எங்க எல்லாரும் வாய் திறந்து இந்த வார்த்தையை அறிக்கையிடுவோமா? என்னை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நிச்சயமா என்ன ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பம். ஆகையினால் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படின்னு ஏங்கி அவரிடத்துல அந்த விருப்பத்தோடு வந்திருக்கிறதான நம்மளை அவர் நிச்சயமா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ 15வது 13வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்றார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும் போது இப்படித்தான் வாக்குத்தத்தம் பண்றார். எப்படி? ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, தம்முடைய பேரில் தானே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், தன்னை காட்டிலும்
தன்னுடைய நாமத்தை காட்டிலும் ஒரு பெரிய நாமம் இல்லை, தன்னை காட்டிலும் பெரியவர் இல்லை. ஆகையினால் என் நாமத்துல என் பெயர்லையே நான் உனக்கு ஆணையிடுறேன், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்ப நமக்கு நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதுல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது. இப்ப அதுக்கு முந்தைய வசனத்தை வாசிக்கும் போது அவர் பேரில் ஆணையிட்டு இதை சொல்லியிருக்கிறார்னு சொல்லும் போது அந்த புத்துணர்ச்சி இப்ப டபுளா மாறுது. புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் நாமத்தினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசுவின் நாமம் அது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். புரியுதா? சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலையும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், உலகத்துல இருக்கிற மனிதர்களை பார்க்கிலும் பெரியவர், நமக்குள் வாழ்கிற இயேசு பெரியவர். அந்த பெரிய நாமத்தின் பேரிலே ஆணையிட்டு சொல்லப்பட்ட வார்த்தை தான், நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு குதூகலத்தோடு நம்ம போறோம், இன்னைக்கு சந்தோஷத்தோடு போறோம். இன்னைக்கு நம்ம சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போனவொன்னு நம்ம முகமெல்லாம் பிரகாசிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறவங்க அவங்க இவங்கன்னு எல்லாரும் கேட்கணும், என்ன புதுசாக இன்னைக்கு உன் முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்கே, ரொம்ப பிரகாசமாக இருக்கிறிய, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்க போகிறாங்க. நம்ம சொல்ல போகிறோம், என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நான் தேடுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு தேடி போன, ஆலயத்திற்கு தேடி போன அந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பதையே பிரியமாக கொண்டிருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார். இப்ப 15வது வசனத்துக்கு வந்தோம்னா அங்க வேதம் சொல்லுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் காத்திருந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றான். இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். பொறுமையாய் காத்திருந்து, அங்கதான பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அதுதான பாஸ்டர் முடியல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் பொறுமையா என்னால காத்திருக்க முடியல. அதனால நான் என்ன பண்றேன், என் ஆசீர்வாதத்திற்கு நானே ஏதாவது ட்ராக் இருக்குமான்னு பார்க்கிறேன், நானே ஏதாவது வழி இருக்குமான்னு பார்க்கிறேன், நான் என்ன நானே ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்திடலாமான்னு ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கிறேன். ஆனா ஒன்னும் என்ன செய்ய மாட்டேங்கி, சொல்லுங்க, நடக்க மாட்டேங்குது. நடக்க மாட்டேங்க. நம்மளுடைய முயற்சி எல்லாம் விருதாவா போகுது, நம்முடைய பிரயாசம் எல்லாம் விருதாவா போகுது. அப்ப இதுல என்ன உண்மை அடங்கியிருக்குன்னா, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா யார் தான் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா யார் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அப்ப அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் அவருடைய காலம் வரும் வரை பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆசீர்வாதம் கெடுவதற்கும் காரணங்கள் உண்டு, ஆசீர்வாதம் வருவதற்கும் காரணங்கள் உண்டு. நம்மளை ஆசீர்வதிப்பது அவர், நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதம் நிறைய நேரங்களில் கெட்டு போகுது, அந்த ஆசீர்வாதம் தடைபட்டு போகுது. அதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சிடணும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா அந்த ஆசீர்வாதம் தடைபடாமல் நம்ம கரத்தில் கிடைப்பதற்கு, வந்து சேர்வதற்கு நம்ம கொடுத்து வைத்தவர்களாக இருப்போம். அதற்கான அந்த ஆசீர்வாதம் கெடுவதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா அதுலேருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, ஆசீர்வாதம் கெடுவதற்கான காரணம் ஒன்று, யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும்.
அன்றைய நாட்கள்ல வாழ்ந்ததான மிகப்பெரிய செல்வந்தன் இந்த யோபு. யோபுவை போல பெரிய பணக்காரன் இல்லையா, அப்படி ஆசீர்வாதமா வாழ்ந்ததான ஒரு நபர். அந்த நாட்கள்ல தேவனுடைய சமூகத்துல தேவ தூதர்கள் தேவ புத்திரர்கள் எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் வருது. யாருன்னா பிசாசு. பிசாசு வந்து நிக்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க இருந்து வரேன்னு பிசாசு கிட்ட ஆண்டவர் கேட்டவொடனே பிசாசு என்ன சொன்னானா, பூமி எங்கும் சுற்றி திருந்து உலாவி. இத சொல்லிட்டு ஆண்டவர் உடனே ஒரு கேள்வி கேட்கிறாரு, என் தாசனாகி யோபுவை பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சொல்றான், அவனுக்கு என்ன குறைச்சல், அவனை நீர் நல்லா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அதனால அவன் எப்போதும் இயேசு இயேசு இயேசுன்னு சபை ஆராதனை சோத்திரன்ட்டு இருக்கிறான். அவன்கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீர் எடுத்துரும், அவ்வளவுதான், அப்புறம் அவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்துடலான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, சரிப்பா நீ சொல்றபடியே உனக்கு அவனை சோதிப்பதற்கு நான் என்ன செய்றேன், பெர்மிஷன் கொடுத்துறேன், நீ சோதித்து பாரு, ஒருவேளை நீ சொல்றபடி அவன் செய்யறானான்னு பார்த்துடலாம். உடனே யோபுவின் சகல ஆசீர்வாதங்களையும் சாத்தான் கெடுத்து போட்டான். பிசாசானவன் யோபுனுடைய பிள்ளைகளை எடுத்தான், யோபுனுடைய ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், எடுத்து போட்டான். இப்ப அதனுடைய அடுத்த பகுதியை தான் 2:7 வாசிச்சோம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சரீரத்தில் என்ன வந்துருச்சு, பருக்கள், வியாதி, பலவீனம், சகல ஆசீர்வாதத்தையும் யோபுவை விட்டு என்ன செஞ்சிட்டான், எடுத்து போட்டான். அப்ப இதுல இருந்து ஒன்றை புரிந்து கொள்ளுகிறோம், நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பது பிசாசு, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பது சாத்தானின் வேலை, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பது பிசாசின் வேலை. பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறான். சபையே, விசுவாசியே, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது உங்க பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா பிசாசுக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, உங்களை எப்படி தீர்த்து கட்டணுங்கிறதுல அவன் கவனமா இருப்பான். கொஞ்சம் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிட்டாரு, உங்களை எப்படி திருப்பி பழைய நிலைக்கு தள்ளுறதுங்கிறதுல பிசாசு ரொம்ப கவனமா இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, உங்களுக்கு யுத்தம், உங்களுக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம். ஆகையினால் எப்பொழுதும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு விழிப்புடன் இருங்கள். ஏன்னா இந்த பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்பொழுது எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், அலைந்து கொண்டிருக்கிறான். உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறான். அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அவனை மேற்கொள்வதற்கு ஆவிக்குரிய போராயுதங்களை தரித்து கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வாதம்லாம் கொடுத்து நம்மளை கொஞ்சம் உயர்த்தி மேலே வச்ச உடனே அப்படியே கொஞ்சம் நமட்டா, அப்படியே கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம், ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு உள்ள என்ன செஞ்சிருவான், வந்துருவான். நம்மளை ஆண்டவர் உயர்த்த தான் நம்ம இன்னும் விழிப்போடு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மளை உயர்த்த ஆசீர்வதிக்க இன்னும் அதிகமாக பிசாசுக்கு எதிர்த்து நின்று விழிப்போடு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறவர்களாய் செயல்படணும். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில ஒரு வெளிப்பாடு நமக்கு வரட்டும். ஏன் ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு பிசாசு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துறான், அவனை எதிர்த்து நின்று போராடி நான் மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்களை வாசிச்சோம்னா, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். நீங்க அடுத்த வசனங்களை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போயிட்டு வாசிச்சு பாருங்க. இது எதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்றால்,
நம்முடைய ஆசீர்வாதம் கெடுவதற்கான அடுத்த காரணம் பின்மாற்றம். பின்மாற்றம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் நம்ம எல்லாம். ரட்சிக்கப்படும் போது உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்ம தப்பினவர்கள். ஆனா பின்மாற்றம் வந்த உடனே மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொள்ளும் போது வேதம் சொல்லுது, பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கலாம் கேடு உள்ளதா இருக்கும். அப்ப நம்முடைய பின்மாற்றம் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழுவேன், ஆண்டவருக்காக வாழுவேன், ஆண்டவரோடு வாழுவேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை துவங்கின நாம் முடிவு பரியந்தமும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தமும் அதில் நிலைத்திருக்கணும். அதில் நம்ம பின்வாங்கிட்டோம், அதில் நமக்கு பின்மாற்றம் வந்துருச்சு, நம்முடைய ஆசீர்வாதம் எடுபட்டு போகும், நம்முடைய ஆசீர்வாதம் கெட்டு போகும். அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் கெட்டு போவதற்கு பின்மாற்றம் காரணம். மூன்றாவது, பிரசங்கி 5:4-5 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிறோம், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நாளாம். மூன்றாவது, மீறுதல். பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாம மீறுவது, அது நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்து விடும். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நீ பொருத்தனை பண்ணிட்டா அந்த பொருத்தனை என்ன செஞ்சிடணும்? செலுத்திடணும். பொருத்தனையை செலுத்துறதுங்கிறது அது ரொம்ப கடினமான ஒன்று தான். எப்தா என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு பொருத்தனை பண்ணான், மீதியானியர்களை நான் மேற்கொண்டால் ஜெயித்து வரும்போது எனக்கு முன்பதான் முதல்ல தென்படுவது எதுவோ அதை நமக்கு வழியிடுவேன், காணிக்கையா செலுத்துவேன்னு பொருத்தனை பண்ணான். போனான், கத்த ஜெயம் கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்தா முதல்ல யார் தான் முன்னாடி வந்தது? மகள். வேதம் சொல்லுது, அவன் பொருத்தனை பண்ணி கொண்டது போலவே செய்தான். அவன் அப்படி செஞ்சதுனால எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வந்தா, விசுவாச வீரன் என்று எப்தாவை வேதம் என்ன செய்து மேன்மைப்படுத்தி சொல்லுது. அப்ப பொருத்தனை பண்ணிட்டா அந்த பொருத்தனை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நிறைய பேர் நம்ம நன்மை பெறணுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார்னா நான் இதை செஞ்சிருவேன் பொருத்தனை பண்ணிடுவாங்க. ஆண்டவர் செஞ்சிருவாரு, அதோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பொருத்தனை பண்ணீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு செய்தார்ல, இப்ப பொருத்தனை என்ன செய்யுங்க? நிறைவேற்று. சும்மா காற்றுல போற ஒரு வார்த்தையாக உங்களுடைய பொருத்தனை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல நீங்க பொருத்தனை பண்ணிட்டா அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றலனா அதுவே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் மாறிவிடும். 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிற 3 காரியங்கள். 1 சாத்தான், 2வது பின்மாற்றம், 3வது பொருத்தனையை நிறைவேற்றாமல் இருக்கிற மீறுதல். இப்ப ஆசீர்வாதம் வருவதற்கான காரணங்களும் உண்டு, 3 உண்டு. மிக வேகமாய் உங்களுக்கு குறிப்பை மாத்திரம் சொல்றேன். மத்தேயு 6:33 இப்படியாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடுங்கள். ஆசீர்வாதம் வேணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க. முதல்ல கர்த்தரை தேடுங்க, ஆசீர்வாதத்தை தேடாதீங்க. ஆசீர்வதிக்கிறவரை தேடுங்க. நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனை தேடினா கூடவே ஆசீர்வாதம் என்ன செய்யும்? வரும். ஆகையினால் நிஜமாகிய தேவனை தேடுங்கள், கூடவே நிழலாகிய ஆசீர்வாதம் வரும். 2வது மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது போதும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8வது வசனம், ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், கேட்டா கர்த்தர் கொடுப்பார். என் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். 3வது லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 3வது கர்த்தருக்கு நம்ம கொடுத்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்திற்கான 3 காரணங்கள்: தேடுங்கள், கேளுங்கள்,
கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.